ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டதல்லவா? இனிமேல் உன் வாழ்வில் நடக்கப் போகிற நல்லதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆம் என் தங்கமே, நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைத்து விட்டேன். இனி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் மிக மன மகிழ்வோடு நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். தெரிந்தே செய்யும் தவறுக்கும் தெரியாமல் செய்யும் தவறுக்கும் இருக்கும் இடைவெளி மனசாட்சிதானே. தவறு செய்துவிட்டோம் என தெரிந்து மனசாட்சி உறுத்தும் போது அதை மாற்றிக்கொள்பவர் நல்ல மனிதர். தெரியாமல் தவறு செய்துவிட்டோம் என தெரிய வரும்போது ஐயோ என மனம் வருந்தி அதற்காக மன்னிப்பு கேட்டு இதை நல்லதாக மாற்றிவிட வேண்டும் என துடிப்பவர் மனிதர். இந்த இரண்டு குணமுமே உனக்குள் இருக்க வேண்டுமே தவிர வேண்டுமென்றே யாருக்கும் ஏமாற்றமோ துரோகமோ கெடுதலோ நீ செய்யக்கூடாது என் செல்லமே. எல்லா விதத்திலும் உன்னை நல்ல பிள்ளையாய் உருவாக்க வேண்டும், உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என இந்த வராகியம்மா நான் துடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல மனிதன் இந்த உலகில் வலம் வர வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் தெரியுமா? என்ன நல்லது நடந்தாலும் என்ன கெட்டது நடந்தாலும் இன்பத்தையும் துன்பத்தையும் கூட சரிசமமாய் பார்க்கக்கூடிய மனநிலையோடு இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னால் அப்படி இருக்க முடியுமா? அதற்கான அனுபவத்தையும் பக்குவத்தையும் நீ பெற்றுவிட்டாயா? நான் சொல்வதென்பது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக உன் மனநிலையில் இப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வர முடியும். ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டுமானால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொண்டுதானே ஆக வேண்டும். உனக்குள் ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது. அதிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமானால், அதிலிருந்து உன்னை நீ விடுவித்து கொள்ள வேண்டுமானால் இந்த வராகி அம்மாவை நினைப்பதும் என்னுடைய நாமத்தை சொல்லுவதையும் பழக்கமாக வைத்துக்கொள். எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ உணராததால் தானே நான் ஏன் வாழ வேண்டும் என்ற சலிப்பு உனக்குள் உண்டாகியுள்ளது. ஏனெனில் வாழ்க்கை என்றால் எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியமும் அனுபவமும் இன்னும் உனக்கு புரிபடவில்லை. வாழ்க்கையை வாழ முடியாமல், விஷயங்களை கையாளவும் முடியாமல், எதிர்கொள்ளவும் முடியாமல் நீ தடுமாறிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கவலைப்படாதே. ஏழையிடம் நீ சாபம் வாங்கவும் வேண்டாம், பணக்காரனிடம் பாராட்டு பெறவும் வேண்டாம். ஏனெனில் இரண்டுமே ஆபத்தானது. ஏழை என்பவன் எப்போது தனக்கு இப்படி ஒருவன் தவறு செய்து விட்டானே என வயிறறிந்து சாபமிடுகிறானோ அது நிச்சயம் பலிக்கும். அதே போல பணக்காரனும் வசதி இல்லவனும் யாரையும் அவ்வளவு சுலபமாக பாராட்ட மாட்டான். ஆனால் தனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும், இவனை அடக்கி ஆண்டு அழித்து வீழ்த்த வேண்டும் என நினைத்து விட்டால் மற்றவர்களை பாராட்டி அதன் மூலமாக தான் வாழ நினைப்பான். அதனால்தான் பணக்காரனின் பாராட்டும் உனக்கு வேண்டாம், ஏழையின் சாபமும் உனக்கு வேண்டாம். யாரையும் எதிர்பாராமல் நல்ல பிள்ளையாக, வல்ல பிள்ளையாக, ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என சொல்கிறேன். தவறான மனிதர்கள் உன் வாழ்விலிருந்து எப்போது விலகிறார்களோ அப்பொழுதே பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கத் தொடங்கும். நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கினாலே மகிழ்ச்சி தானாக உன்னை தேடி வந்துவிடும் அல்லவா? இப்போது நீ அறிந்தும் அறியாமலும் ஒரு சில நல்லவர்களும் உன் அருகில் இருக்கிறார்கள். கெட்ட எண்ணம் கொண்ட, கெட்ட குணம் கொண்ட மனிதர்களும் உன் அருகில் இருக்கிறார்கள். கூடிய விரைவில் அவர்கள் யார் என்பதை புரிந்து அவர்களிடமிருந்து விலகி இருக்க பழகு. கவலைப்பட்டு கொண்டே வாழ்க்கையை வீழ்ந்தவனும் அழித்தவனும் நிறைய இருக்கிறார்கள். இல்லை, எனக்கு எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் மீண்டும் எழுந்து வருவேன் என தன்னுடைய திறமை மூலமாக எழுந்து நின்று சாதித்த மனிதர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ என்ன செய்ய போகிறாய்? கவலையை நினைத்து வருத்தப்பட்டு வீழ்ந்து அழிந்து போகப் போகிறாயா? அல்லது உன்னுடைய திறமையால் சாதித்து எழுந்து ஜெயித்து நிற்கப் போகிறாயா? நீயே முடிவு செய்து கொள்ளேன் செல்லமே. நான் உனக்கான இந்த தேதியை முடிவு செய்துள்ளேன். நீ நினைத்தது நிச்சயமாய் நடக்கும். அதற்கு மேற்பட்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்க வேண்டுமானால் நீதான் உன் செயல்களை சரியானதாக அமைத்து கொள்ள வேண்டும். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நினைத்து கொண்டிருக்கும் போது அது நடக்காமல் போகும்போது நான் வைத்த நம்பிக்கையில் ஏமாந்து விட்டேன் என நினைக்காதே. அது உனக்கு சரி வராது. அதில் சில விஷயங்களை சரி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதால் தான் அப்போதைக்கு உன் நம்பிக்கைப்படி நான் சில விஷயங்களை நடத்தி முடித்து கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நீ பொறுத்திருந்தால் உனக்காக நீ நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டதையும் விருப்பப்பட்டதையும் உன் மனம் போலவே இந்த வராகி அம்மா நான் நிறைவேற்றி தருவேன். தேவையில்லாமல் நடந்ததை நினைத்து நீ கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடுமா என்ன? கண்ணீர் என்பது எந்த காயத்துக்கும் ஒருபோதும் மருந்தாக முடியாது.
ஆனால் நீ தைரியத்தோடு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதும் சமாளிக்கும் போதும் அது பல காயங்களை ஆற்றக்கூடிய மருந்தாக, பிரச்சனைகளுக்கு தீர்வாக உனக்கு அமையும் என் செல்லமே. இப்போது உனக்கு மன தைரியமும் மன உறுதியும் தான் தேவையே தவிர கண்ணீரும் கம்பளையுமாக நீ இருக்கவே கூடாது. தைரியமாயிரு. உனக்கான நல்லதை உன் வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்கிறேன். எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக சில நிமிடம் அதை பற்றி சிந்தனை செய். அப்படி நீ நிதானமாக சிந்தனை செய்வதன் மூலமாக பல சிக்கல்கள் உன் வாழ்வில் வராமல் தவிர்க்கலாம் என் செல்லமே. தேவையில்லாமல் கவலையில் முழுகுவதை விட்டுவிட்டு திறமையோடு எதிர்த்து போராடுவதுதான் உனக்கு நல்லது. இந்த பிரபஞ்சம் மிகவும் பறந்து விரிந்து மிக பெரியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உன் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்குமா ஒரு முடிவு இல்லாமல் இருக்கும்? உன் வெற்றிக்கு எல்லையே கிடையாது என்பதை புரிந்து கொண்டு ஓடி போய்கொண்டே இரு. நிச்சயம் நீ வெற்றியை தொடும்படி உனக்கு உறுதுணையாய் நான் இருப்பேன். உன் தகுதியை நிர்ணயம் செய்வது எதுவோ அதைத்தான் நீ சம்பாதிக்க முயற்சி செய்ய வேண்டும். உனக்கான தகுதியும் நிறைய இருக்கிறது, உன்னுடைய திறமைகளும் நிறைய இருக்கிறது. அதன் மூலமாக இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி வேலைகளை செய்து முடியேன் செல்லமே. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவதோ, அதை நினைத்து டென்ஷன் ஆவதோ, கோவப்படுவதோ, கவலை கொள்வதோ உனக்கு வேண்டவே வேண்டாம். வாழ்க்கையில் பயம் இருந்தால் அடுத்து உன்னால் நிம்மதியாக வாழவே முடியாது. கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நிம்மதியாக சிரிக்கவும் முடியாது. ஆனால் துணிவு இருந்தால் உன்னால் தோற்கக்கூட முடியாது. இப்போது முடிவெடு. பயம் வேண்டுமா, கவலை வேண்டுமா, துணிவு வேண்டுமா? துணிவிருந்தால் நிச்சயம் நீ ஜெயித்து விடுவாய். எதிரி எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல என் செல்லமே. உன் எதிரி மிகவும் பலமானவனாக இருக்கலாம், காசு பணம் உள்ளவனாக இருக்கலாம், தைரியசாலியாக இருக்கலாம், திறமை உள்ளவனாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம். அதெல்லாம் இங்கு பெரிது கிடையாது. உன்னுடைய துணிச்சலும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரிது என்பதுதான் முக்கியம். நீ தைரியம் உள்ள ஆளாக, துணிச்சலோடு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உள்ள ஆளாக இருந்தால் எந்த எதிரியாக இருந்தாலும் அவனை நீ அழித்து விடலாம். உன் செயல்கள் மூலமாக அவனை தாண்டி நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் மனதில் பாரத்தை சுமந்து கொண்டு வருத்தப்படப் போகிறாய்? உனக்கான சுமையை நீதான் சுமந்தாக வேண்டும் என்ற காலமெல்லாம் முடிந்து விட்டது. நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன்னுடைய மனபாரத்தையும் உன்னுடைய கவலைகளையும் இறக்கி வைத்துவிட்டு அது எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு காத்திரு. கூடிய விரைவில் உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. அம்மா வராகி தாயே என மனதிற்குள் நீ என்னை நினைத்தால் போதும். உன் வேதனைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய சாதனைகளை மட்டும் உன் கண்களில் உன்னுடைய கைகளில் நான் கொடுப்பேன். இனி நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து நிச்சயம் நீ வியந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து நிற்கப் போகிறாய். என் மனக்கண்ணால் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுப்பேன்.